வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்க முருகர் உடைய ஃபோட்டோ எடிட்டிங்கை வந்துட்டு எப்படி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் இமேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தரலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா முருகிறது வந்து கொடுத்துருப்பேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட் இமேஜ், இது செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ். ஸோ மூணுலேயே எப்படி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக எடிட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எரேஸ் பண்ணி செட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் எடிட் பண்ணுறதுனால 3 ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இதுலேயே எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இல்லை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபோட்டோஸை கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி லைட்னஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க, லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. இப்போ அப்படியே வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த லைட் இமேஜை நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக உங்கள் ஃபேஸ் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஸோ அப்போ தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்க்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்டாக தெரியும். இப்போ உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லைட்னஸ்ஸு அப்புறமா ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எடிட்டிங்கில் வந்துட்டு பேலன்ஸ் எடிட்டிங்கை பார்த்துக்கலாம். ஸோ லைட்டாக தேவையான அளவுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு டோட்டலாக மறைஞ்சிரும். ஸோ அதுக்கு எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி அந்த ஃபோட்டோ ஸ்டார்டிங் வந்துட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி நிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டர். ஏன்னா அப்போ தான் கொஞ்சனாச்சும் அந்த டெக்ஸ்ட்டு வந்து தெரியும். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அது பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஸோ பார்த்துட்டு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது பிரைட்னஸ் ஃபேஸுக்கு எதாவது கம்மியாக இருந்தால் கூட அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி லைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ லைட் பிஎன்ஜி இமேஜ் ஃபஸ்ட்டுக்கிட்ட செட் பண்ணியிருப்போம். அதை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேஸ் கிட்ட செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் சென்ட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸ் லைட் இமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கடைசி இமேஜ். ஸோ அதுக்கிட்டேயும் அதே மாதிரி லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் முருகிறது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட் இமேஜின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட் பிஎன்ஜி அதிலே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோஸை மட்டும் கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் இமேஜை வந்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் கிட்ட வந்துடுங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்றதை கொடுங்க. ஒரு இமேஜை 2 வாட்டி சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் குவாலிட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 3 இமேஜுமே சேவ் பண்ணிக்கோங்க. யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் எடிட்டிங் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ 3 இமேஜுமே நம்ம சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனில் எடிட் பண்ணலாம். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண இமேஜஸை 1 பை 1 ஒவ்வொரு இமேஜை நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒவ்வொரு செட்டிங்குமே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அதை கம்மி பண்ணியும் பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு இதெல்லாமே செட் பண்ணிக்கோங்க. லைட்னஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு,
பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கோங்க. இல்லைனா நன்னில் கொடுத்துட்டு அப்படியே ஸ்கின் ஸ்மூத்துன்னு இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ கீழே வேணால் லாஸ்ட் எடிட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் டக்குன்னு எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாஸ்ட் இமேஜ் ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன் எடிட் பண்ணதை. மறுபடியும் இங்கே கீழே பாருங்கள் லாஸ்ட் எடிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணியிருந்திருப்போம், அந்த செட்டிங்கை அப்படியே மற்ற ஃபோட்டோஸ்க்கு காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிடும் அது. ஸோ அதையே வேணும் அப்படின்னா மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இமேஜுமே கரெக்டாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த 3 டைப் ஆஃப் முருகர் இமேஜஸை எடிட் பண்ணிங்க கரெக்டாக அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவே ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.